தாய்லாந்தில் உள்ள சுங்காய் கோலோக் மாவட்ட அலுவலகத்தை நேற்று தாக்கிய குழு அடையாளம் தெரியாமல் இருக்க நிக்காப் அணிந்திருந்ததாக அக்பிசெட் ஜே ஓமா கூறுகிறார். சிசிடிவி காட்சிகள் வழி இது தெரிய வந்துள்ளதாகவும் 10க்கும் மேற்பட்ட ஆயுதமேந்திய தாக்குதல்காரர்கள் ஒரு பிக்கப் ட்ரக் காரில் வருவதை காட்டியதாகவும் அவர் கூறியதாக பிரித்தா ஹரியான் தெரிவித்தது. அலுவலகத்திற்கு வெளியே 2 தன்னார்வ பாதுகாப்பு பணியாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு சாவடியை நோக்கி பலமுறை துப்பாக்கி சூடு நடத்தினர். அவர்களில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். மற்றவர் சுங்காய் கோலோக் மருத்துவமனையில் இறந்தது உறுதி செய்யப்பட்டது. பின்னர் அவர்கள் காரை அலுவலகத்திற்குள் செலுத்தி பிக்கப் ட்ரக்கில் அப்பகுதியை விட்டு வெளியேறினர். சிறிது நேரத்திலேயே கட்டடத்தில் ஒரு வெடிப்பு நிகழ்ந்து 12 பேர் காயமடைந்தனர் என்று அக்பிசெட் கூறினார். சுங்காய் கோலோக் மாவட்ட அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு கட்டுப்பாட்டு சாவடியில் இரவு 7:10 மணிக்கு நடந்த தாக்குதலில் 8 பேர் காயமடைந்ததாகவும் 2 தாய்லாந்து பாதுகாப்பு பணியாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. உயிரிழந்த இருவர் சப்ரி நசவன், டொட்சேபோன் பைப்பீம் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மலேசியர்களிடையே பிரபலமான ஷாப்பிங் சென்டரான பிக் சி அருகே இந்த தாக்குதல் நடந்ததாக சுங்காய் கோலோக் காவல்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். தாய்லாந்தின் தெற்கு எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள நகரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவதே இந்த தாக்குதலின் நோக்கம் என்று அக்பிசெட் கூறினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.